மாமா நான் வரக்கு லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டுருங்க. இல்ல மாமா நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிட்டுருங்க. ஹலோ, உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. டைம் என்ன ஆகுது? 1 மணி. 1 மணிக்கு இங்க என்னடா உனக்கு வேலை? என்ன ராத்திரில ஏதாவது பொண்ணுங்க வரும்னு பாக்குறியா? என்னடா முறைக்கிற உன்னை? ஏய், வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற நீ? நான் டிஐஜியோட பொண்ணு, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்னப்ப? இது அப்பாவால என்ன பண்ண முடியும்? யார் ஃபோன் பண்ணாலும் விட்டுறாத. எஸ் சார், see you tomorrow. ஏய், என்ன இழுத்துட்டு வந்து செல்ல போடுறியா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமா? கேஸ் என்ன? எங்க செல்லுல ஆம்பளை நீ என்ன பண்ற? நீங்க தான் என் செல்லுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க. முதல்ல உன் கேஸ் என்னன்னு சொல்லு. ரேப் கேஸ். ரேப் பண்ணவ செல்ல நம்ம உட்கார வச்சிருக்கானே. சாரி, நான் யாரையும் ரேப் பண்ணல. என்னதான் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா. என்னது? உன்ன ஒரு பொம்பளை ரேப் பண்ணிட்டாளா? ஆமா, குடி போதையில என்ன பண்றன்னு கூட தெரியாம என்ன கெடுத்துட்டா. என்னையா எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல சொல்ற? நடந்தது கூட ரிவர்ஸ்ல தானங்க. அந்த பொம்பளை தான உன்ன ரேப் பண்ணா? பின்னவே உன்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பழைய பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலை முள்ளு மேல விழுந்தாலும் முள்ளு சேலை மேல விழுந்தாலும் கிழியிறது சேலை தானம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மறுபடியும் ரேப் பண்ணிடாதீங்க, என்னால தாங்க முடியாதும்மா. உன்ன ரேப்பா? டேய், அந்த பக்கம் திரும்பி படுறா, இல்ல உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். டேய், இந்த கேஸ விசாரணை பண்ணீங்களா? டாடி டெய்லி இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் சார். என்னையா ஏன் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு நிஜமாவே உங்க பொண்ணா சார்? பின்ன சாரி சார், என்னால நம்ப முடியல. உங்க பொண்ணு ராத்திரி 1 மணிக்கு ரோட்ல சுத்துவான்னு எதிர்பார்க்கல. பரமசிவம் திறந்து விடுங்க. ஐ அம் சாரி சார், ஐ அம் சாரி. ஏய் நில்லுங்கடி. வாமா. அவரு என்கிட்ட சாரி கேட்காம வர மாட்டேன். பிரீத்தி, அதனால என்ன சார்? சாரி தானே கேக்குறேன். என்ன சாரி சொல்லணுமா? ஐ லவ் யூ சொல்றேன் சார். நீங்க போலாம் மேடம். டாடி டாடி எனக்கு ஐ லவ் யூ சொல்றேன் டாடி. நானா நானா ஐ லவ் யூ ஐ லவ் யூ நானா. டாடி எனக்கு மறுபடியும் ஐ லவ் யூ சொல்றேன் டாடி. நானா ஐ லவ் யூ சொன்னேனா? ஐ லவ் யூ. நான் சாரி தான் சார் சொன்னேன். ஏண்டா நான் ஐ லவ் யூ சொன்னேன்? டாடி இவன் பிரீத்தி, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளிய வா. கிளம்புங்க மேடம். அழகா இருக்க. ஐஜி பொண்ணுனா பெரிய இவளா? ஓடி ஓடினா அண்ணன் கோபறாரு. ஏய், அவன் வருவான்னு எதிர்பார்க்காத. அவன் வரமாட்டான், மறந்துரு. மரியாதையாரு. தம்பி, இப்பெல்லாம் பெண்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆகாத ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பெண்களை அடிக்காதீங்க தம்பி. அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஆண்களை போய் அடிங்க. தூரமா நின்னுக்கிட்டு சொல்ல வேண்டிய ஆலோசனை. கும்பிடுறேங்க. இவர் பேரு பாலசுப்ரமணியன். உங்களை பார்க்கணுமா? என்ன? ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த தடவை நம்ம தொகுதியை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா கோடி கணக்குல உன்னால செலவு பண்ண முடியுமா? என்னால முடியுங்கய்யா. அப்ப டெல்லிக்கு போன் பண்ணி அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்புறம் உன் தொகுதியில உனக்கு எதிர்ப்பு இல்லாம பாத்துக்க. சரிங்க. உன் டிக்கெட் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணு. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு வயசு என்ன ஆகுது? அது 20க்கு மேலதான். 50 கூட 20க்கு மேலதான் இருக்கு. ஆனா வயசுல என்ன இருக்கு? இது வரைக்கும் நான் கன்னி பையன். கன்னி பையனா? ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட தொட்டதில்ல. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்க போது நீ போய் டாக்டர் பாரு. ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பேச்சு? ஐயா வந்துட்டேன். நான் சொன்னதை மறந்துடாத. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஹலோ, என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்றேன். எந்த படத்துக்கு பண்ணிருக்கீங்க? படத்துக்கு தான் சொன்னனே தவிர எந்த படத்துக்கு சொல்லலையே. ஓ, இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நான் கூட அவன்கிட்ட பேசினேன். என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, மியூசிக் டைரக்டரா? நான் என்ன பண்றாங்கறத சொன்னேன், நீங்க என்ன பண்றேன்னு சொல்றீங்களா? சும்மா சுத்திக்கிட்டு இருக்க.
ஒண்ணு சுத்தலையே. எதுக்கு சுத்தணும்? சும்மா சுத்துவேன்னு சொன்னீங்க, ஒரு சோக்கடிச்ச. நல்லா இருக்கா? மகா மட்டமா இருக்கு. ரசனை இல்லாதவன. நான் அன்னைக்கே ஆவணி சொன்னேன். சோக்கா. அத நானும் எதிர்பார்க்கல. அப்படியா? என்ன அப்படி பாக்குற? சைட் அடிக்கிற. என்ன சொன்ன? அட சைட் அடிக்கிறமா. தூரத்துல இருந்து அடிச்சா உனக்கு தெரியாதுன்னு தான் முன்னாடி வந்து அடிக்கிற. எவ்வளவு தைரியம் உனக்கு? அட சரியா சொன்னீமா. செருப்பால அடிப்பேன். அதெல்லாம் அடிக்கடி வாங்குறது தானே. பரவாயில்ல, போலாம். நான் வேற பொண்ண பாத்துக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சர்மா சார், மாப்பிள்ள கூட ஐபிஎஸ் பாத்திருக்கீங்க, ஐஏஎஸ் பாத்திருக்கலாம்ல? சர்மா எப்பவும் ரொம்ப புத்திசாலி. ம். ஐபிஎஸ் என்ன எப்பவும் தலை கீழே இருப்பாங்கன்னு. நல்லா இருக்கியா? பார்த்தா தெரியல. மொத்தத்தையும் ட்ரெஸ் போட்டு மறைச்சிட்டா என்ன தெரிய போகுது? நீ ரொம்ப அழகா இருக்க. அழகா பேசினா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. அரைகுறையா பேசினா நீ இப்படித்தான் இருப்ப. ஏனுங்கண்ணா, நான் தானும் கூப்பிட்டேன். என்னை விட அழகா இருக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? அழகு என் பொறப்புலயே வந்தது. என்ற பிரச்சனை அதல்ல, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் சாப்பிடறதான் சாப்பிடுறேன். மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் அழகா வேற இருக்கீங்க. அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து தான். அப்படின்னா என்ற கண்ணு நொல்ல கண்ணுங்கிறீங்களா? உன் கிராப் ஏன் இப்படி இருக்கு? என்ற பேரு கிப்பி லகரி. நான் கேட்ட கேள்வி அது இல்லையே. கிராப் ஏன் இப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். ஹேர் ஸ்டைலு என்ற சின்ன வயசுல இருந்து இருக்குது. சின்னதுல இருந்து அப்படியே இருக்குன்னா நீ மட்டும் ஏன் பெரியவனா வளர்ந்த? அதாவது அது வளர்ந்ததுங்க, நான் வெட்டிக்கிட்டேன். எதுக்கு வெட்டின? போட்டு வாங்குறீங்களா? இல்ல, ஸ்ட்ரைட். இப்ப வந்துடுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் ஹிப்பி லகரி. இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். புரோகிராம் பேரு முட்டாளாக போறது யாரு. இந்த புரோகிராம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தர போறது இல்ல. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. என்ன எவ்வளவு ஸ்பீடு? தனஞ்சய பண்ணையார பாக்கணும். திருப்பதிக்கு போய் ஐயப்ப சாமி பாப்பாங்க, வெங்கடாசலபதி தான் பாப்பாங்க. தனஞ்சய பண்ணையார் வீட்டுக்கு வந்தா அவரை தான் சந்திப்பாங்க. ஆனா விஷயத்தை எங்கிட்ட தான் சொல்லணும். நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த லத்திய அடியில வச்சு தள்ளுனா கண்ணுல வரும். யூ மீன் கீழ இருந்துன்னா? சொல்லு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா புதுசா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. சுப்பையாக்கு ஏற்கனவே சீட்டு கொடுத்தாச்சு, எதிர்த்து யாரும் நிக்க கூடாது சொல்லிருக்கல. அப்புறம் சுயேட்சை நின்னு என்னத்த நான் கிழிக்க போறேன்? இவ்வளவு நாளா கட்சிக்காக பாடுபட்டவன் நான் தாங்க. இப்ப சீட்டை அவனுக்கு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஏய், எலெக்ஷன்ல நிக்கணும்னா கஷ்டப்பட தேவையில்ல, பணம் வேணும். உன்கிட்ட இருக்கா? இல்ல. ஒருத்த முன்னேற நினைக்கும் போது 10 பேரை சேர்ந்து அமுக்க நினைக்கிறீங்களே, அதனாலதான் நீங்க உருப்படாம இருக்கீங்க. எலெக்ஷன் முடியற வரைக்கும் வெளியே விடாதீங்க. மீறி ஏதாவது கத்துனா வெட்டி போடுங்க இவனை. சொல்லுங்க எஸ்பி. என்ன? உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். ஆனா இப்ப பார்த்தேன், கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு. எனக்கு கூட உன்ன மாதிரி தான் கொழுப்பு அதிகம். வர்ற எலெக்ஷன்ல ஒரு பாம் வெடிச்சாலும் ஒரு உயிர் போனாலும் சொன்னல, என் பவரை நான் அப்ப காட்டுவேன். நீ இவனை எட்டி உதைச்ச மாதிரி நான் உன்னை உதைக்க வேண்டியிருக்கும். அதுவும் நடு ரோட்ல. டேய், நம்ம பசங்கிட்ட சொல்லி வைடா, எஸ்பி சாருக்கு கொழுப்பு ஜாஸ்தியா, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரிண்ணே, சொல்லியாச்சு. நீங்க கிளம்பலாம். புதன், சுக்கிரன், குரு. எந்த கணக்கு போட்டாலும் சரியா வர மாட்டேங்குதா? 2 மணி நேரமா கணக்கு போட்டுட்டு இருக்க, சீக்கிரமா சொல்லியா. நீயே மூர்த்த குறி. குறி உனக்கு தெரியுமா? பஞ்சாங்க தரத்துல கை நடுக்குதுல்ல. ரொம்ப அதிகமா பேசுற நீ. ஐயரே, ரொம்ப கோவப்படாதீங்க, வந்து உட்காருங்க. நானா கோவப்படுதேன்? நான் ஏன் கோவப்படுதேன்? ஐயாவோட பையன் கல்யாணம், அவ்வளவு சுலபம் முடிச்சிட முடியுமா? கணக்கு கணக்கு சார். கிழிஞ்சிர போது பஞ்சாங்கம். ஓஹோ, டபுள் மீனிங்ல வேற பேசுவியா? ஐயரே, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர வர யாருமே நீ மதிக்க மாட்டேங்கவல. ஏன்னா பஞ்சாங்கம் பார்த்து குறிக்கணும்ல. இது என்ன விளையாட்டா? நானே குழம்பி போயிருக்கேன். முகூர்த்த தேதி குறிச்ச உடனே உன் பையில பாம் வைக்கிறேன்டி. நீங்க மனசுல என்ன நினைச்சிய? நான் எதுவும் நினைக்கலையே. எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட மஞ்ச பையில பாம்பு வைப்பியோ?
என் ஊர் திருநெல்வேலி. ஆ, 6 மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்பாடு பண்ணுங்க. ஜோசியரே, யா. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வரீங்களா? என்னன்னு சொல்லு. முகூர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரமா. ஐயர் நீயே நானா? என்ன கோவப்பட வைக்காத. என்ன இது? வாங்கிக்க சொல்றேன். லஞ்சமா? இந்த சீனிவாச ஐயரை பணத்தால வாங்க முடியாது. பணத்துக்கு நான் மயங்க மாட்டேன். எனக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு குடுக்கறது, இன்னொன்னு அடிக்கிறது. நீ அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். அம்மா நடி. ஆமா, மூக்கு என்னாச்சு? பொண்ணு அடிச்சிட்டாளா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சீனிவாச ஐயர். ஓஹோ. தசாவதாரம் கதை தெரியுமா? அது என்னோட கதை தான். ஹீரோ ஐயரா இருந்தா நல்லா இருக்காதுன்னு என்னைய ப்ரொடியூசரா மாத்திட்டாங்க. எப்படியோ கால் தவறி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். முதல்ல முகூர்த்தம் எப்பன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. அந்த பாயிண்ட்க்கு வர்றேன். அது வந்து ஐயா, ஒரு 1/2 மணி நேரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு ஐயா. 1/2 மணி நேரத்துலயா? 1/2 மணி நேரத்துல எப்படிங்க? 1/2 மணி நேரம்னா அது அது நாளைக்கு நல்ல நாளுமா. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஐயரே, யா, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஆத்தாடி, என்னமோ இந்த இடத்த பார்த்தாலே அழுக தானா வருது. எது கூப்பிட்டீங்க? தோல்ல கைப்படாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வைக்கலன்னு அடி அடிச்சாவ வெளியே சொல்லக்கூடாது. அடி ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. சீக்கிரம் வச்சா நானும் அடிப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? சீனிவாச ஐயர். பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டேன். நானும் டெய்லி ஜிம்முக்கு போறேன். ஐயோ அம்மா. பேக் இருக்கு, பஞ்சாங்கம். கேசவையா, உங்க குடும்பத்துக்கு பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. நீங்க யாரையாவது ஜப்பானுக்கு அனுப்புனீங்கன்னா அங்க நல்ல சண்டை போட தெரிஞ்ச வித்தக்கார ஐயர் இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் முகூர்த்தம் குறிக்க முடியும். அம்மா, முட்டி வலிக்குதே. ஐயோ, அம்மா, ஐயோ, நல்லா மாட்டேன். கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடல, அதான் உடம்பு அடியே தாங்க மாட்டேங்குது. ரொம்ப வலிக்குது. அம்மா, கதவை பூட்டி போட்டு அடிக்கிறாங்களே. இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சனோ? அம்மா. அம்மா பிரீத்தி, நீயும் பரத்தும் பேசி சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறுது. கல்யாணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன அப்புறம் உன் புருஷனுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்னு. அத சீக்கிரம் நிறைவேற்றலான்னு தான். ஆமா, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறியோ? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க.